விஜயகாந்த் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொன்னீங்க. எந்த காலகட்டத்தில் எப்படி விஜயகாந்தோட அப்படி ஒரு நெருக்கம் வந்து? அகல் விளக்கு படம் சார். அகல் விளக்கு படம் பண்ணும்போது அப்போ வந்து ஷோபா ஹீரோயின் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து சாங் ஷூட்டிங்கு. அந்த ஏதோ நினைவுகள் அந்த சாங் ஷூட்டிங்கு. விஜயம்மாவுக்கு வந்து ஃபைட்டில் பின்னி எடுத்துடுவார். சாங்கெல்லாம் சுத்தமாக ஆக்டிங் கூட அப்போ வந்து அவருக்கு. ஆமாம், ஏன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இனிக்கும் இளமை ஏதோ பண்ணார், கராத்தே மாஸ்டர் மாதிரி பண்ணார். பட் ஹீரோவை பண்ணது இதுதான். அப்போ வந்து வராது. அப்போ வந்து என்னை பப்பி பப்பின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா வீட்டில் எல்லோரும் என்னை பப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து பப்பி நாளைக்கு ஷோபா மேடமோட ஷூட்டிங்கு, சாங் ஷூட்டிங், எனக்கு வரவே வராது, என்ன பண்ணுறது அப்படின்வாரு. அப்புறம் நான் சொன்னேன் இங்கே ரிஹர்சல் வேணால் பார்த்தீங்கன்னா. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் வந்து அங்கே எங்கள் ரூமில் ரிஹர்சல் பண்ணுவோம். நான் தான் ஷோபா மாதிரி, அவர் வந்து அவரோட கேரக்டர் அப்படி பண்ணி மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி. ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல கனெக்ஷன் ஆகிடுச்சு எங்களுக்கு. நல்ல கனெக்ஷன் ஆனோடனே வீட்டுக்கு வாரம் வருவார். இப்ராஹிம் ராவுத்தர் தான் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு அவர் போயிடுவார். மேக்ஸிமம் விஜயம்மா வந்து பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு மெயின் காரணமே ராவுத்தர் தான் சார். ஏன்னா அவரோட உழைப்பு இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கும் ஏறி இறங்குவாங்க. அந்த அவ்வளோ பெரிய உடம்பை போட்டுக்கிட்டு ஏறி இறங்குவார் சார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மின்ட் ஸ்ட்ரீட்டில் அப்போ நாங்கள் இருந்தோம். இப்போ வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ விஜயம்மா வந்து நம்ம வீட்டுக்கு காலையில் வந்துட்டாருன்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அந்த பைக்கு வச்சுடுவார். அவர் பைக் எடுத்துன்னு வச்சுட்டு இவர் ராவுத் என்ன பண்ணுவார், மணிகுண்டு, அங்கே கிருஷ்ணா தியேட்டருக்கு எதிர்க்க மணிகுண்டு இருக்கும், அங்கே பஸ்ஸை பிடிச்சி அவர் போய் கம்பெனிங்களுக்கு சான்ஸ் பிடிக்கிறதுக்கு போயிடுவார். என் தம்பி இருக்கான் பாருங்கள், இந்த பைக் எடுத்துன்னு அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் விஜயகாந்த் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அப்புறம் ஒரு காலத்தில் வந்து ஒரு சமயம் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்பார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அப்போ நான் வந்து தூர்தர்ஷன் நடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்டேஜ் ட்ராமா நடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஆல் இண்டியா ரேடியோன்னு நடிச்சிக்கிட்டு இருந்தேன், சினிமா நடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுவார், அக்கா பப்பிமா வந்து எல்லாத்துலேயும் நடிக்குது, எல்லாம் வரும், சான்ஸ் வரும், நான் எதுவுமே வரலையே, எனக்கு நான் பேசாமல் ரைஸ் மில்கே போயிட்டுமா அப்படின்வாரு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை விஜயம்மா நீ வெயிட் பண்ணுப்பா, நீ இதில் வந்திருக்கிறேன்னும் போது நிச்சயமாக வந்து நீ சோட போக மாட்ட, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, கண்டிப்பாக உனக்குன்னு உண்டான கதவு. ஏன்னா தூரத்தேடி முழக்கமும் அவருக்கு வந்து சரியாக இதுவாகலை. அதனால் அவர் வந்து கருப்பாக இருக்கார், இப்படி முடி இவ்வளோ இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து ரொம்ப இல் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணு அப்படி பண்ணுவாங்க. சரிங்கக்கா பார்க்கலாங்க்கா, இன்னும் 1 வருஷம் பார்க்கலாங்க்கா அப்படின்வாரு. அப்போ தான் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் சட்டம் உதவிட்டார் படம் வந்து புக்காச்சு. அப்படி ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து எடுத்து பயங்கரமாக அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்கல. அப்படி ஒன்றார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்க அத்தனை மெம்பர்ஸும் விஜயம்மாவும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் தான் கிருஷ்ணா தியேட்டரில் சட்டம் ஒரு இருட்டாரை படம் பார்த்தோம். படம் பார்த்த உடனே எங்கள் நைனா உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அவருடைய அந்த கையை தான் காமிப்பாங்க, சட்டம் ஒரு இந்த பைக்கை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி. அடித்தான் சார் கிளாப்ஸு. ஆமாம் சார், கிளாப்ஸு, அப்படி ஒரு கிளாப்ஸு. அப்போவே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ வந்துடுவப்பா, நீ இனிமேல் உன் டைம் தான், பீக்கில் வருவே நீ அப்படின்ட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சார் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, விஜயம்மா நீ போகும்போது பப்பிக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுப்பா. எங்கள் அம்மா யாரையுமே விட்டு கேட்க மாட்டாங்க. அது மாதிரி கெல்லாப்பட்டி சிங்காரத்துலேருந்து இவங்களுக்கு இல்லைக்கா, நான் வந்து என்னோடய வாய்ஸ் சொல்லி எடுப்படுற ஒரு காலம் வரும், அப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி செஞ்சார் சார். நூலருந்த பட்டம்னு ஒரு படம், அதில் வந்து விஜயம்மா தான் வந்து ஹீரோ, அப்புறம் வந்து பூர்ணிமா வந்து ஹீரோயின் பண்ணாங்க. மௌலீஸ்வரையா டைரக்ஷன். தேனியில் தான் ஷூட்டிங். தேனியில் செகண்ட் ஹீரோயினை கேட்டாங்கன்னு தேனியிலேருந்து வந்து மின்ட் ஸ்ட்ரீட்டில் என்னையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு பூக்கடையில் போய் நாங்கள் பஸ் ஏறி தேனிக்கு போய் அந்த ஷூட்டிங் நடித்தேன் சார். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப் ஆகிடுச்சு சார் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அவர் மேலே பயங்கர கோவமாக வேறு இருந்தேன் நான். வாய்ப்பு கொடுக்கலன்றதுக்குனால இல்லை, எங்கள் அப்பா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். ஸோ தூர்தர்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு வரும்போது தான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்துட்ட உடனே விஜயம்மா படம் நல்லா ஓடணும்னு எங்கள் அப்பா திருப்பதிக்கெலாம் போயிட்டு லட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரோகிணி ஹோட்டலில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. படம் நல்லா போகணும் தம்பி, நல்லாப்பா பண்ணணுன்ட்டு. ஸோ அவரும் ஒரு அஃபெக்ஷனாக இவரும் இருப்பார், அவரும் இருப்பார். ஸோ அப்பா இறந்ததுக்கு இவர் வரல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா ஃபேமிலியில் பழகிட்டார், அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருந்துருச்சு.
அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் வந்து இவர் வராமல் போயிட்டாரேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் சார். அதனால் நான் அந்த காண்டாக்டே இல்லாமல் இருந்தது. அதனால கங்கைமரன் சார் படம் நான் வந்து பொழுது விடிஞ்சாச்சின்னு ஒரு படம் பண்ணேன். பிரபு அண்ணனும் சுலக்ஷனா, அதில் நான் நம்பியார் சாமி எல்லாம் பண்ணியிருப்போம். அவர் படமே வந்து இன்னொரு படம் வந்து வெள்ளைப்புறா ஒன்று. அதில் வந்து விஜயகாந்துக்கு நீ அம்மா ரோல் பண்ணணும்னா, விஜயகாந்த் சாருக்கு நான் அம்மா ரோலா அண்ணே? இல்லைம்மா, ஜூனியர் விஜயகாந்துக்கு நீ அம்மாவை பண்ணு அப்படின்னாரு. சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பண்ணும்போது பார்த்தா அந்த டப்பிங் வந்து ஏவிஎம் கார்டனில் நடக்குது. துரை தான் இன்ஜினியர். அவர் வந்து டப்பிங் அங்கே போட்டாங்க. என்னுடைய டப்பிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே உள்ளே போனோன்னா அப்போ வந்து வெளியில் ரெட் லைட் இருந்துச்சுன்னா டேக் போகுதுன்னு அர்த்தம். நம்ம டோர் திறக்கக்கூடாது. அப்போ நான் போகும்போது லைட் எரியல. சரி, நான் டோர் திறந்துட்டேன் சார். டோர் திறந்துட்டு அங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் திறந்தால் தான் அங்கே டேபிளில் நான் இந்த டோரை திறந்துட்டு அந்த டோர் திறந்துட்டு நடுவில் நிற்கிறேன் சார். அங்கே பார்த்தா விஜயகாந்த் வந்து டப்பிங் நின்று அந்த லைட்டு டேபிள் லைட் வச்சு டப்பிங் பேசிட்டு என்னை பார்த்தோன்னே அவரும் அப்படியே நின்ட்டார், நானும் அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் நான் அதுதான் அப்புறம் மீட் பண்ணுறேன். எனக்கு வந்து உள்ளே போகிறதா வெளியில் போகிறதான்னு எனக்கு தெரியல. அப்போவே வந்து விஜயமா கூட வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு 10-15 பேர் நண்பர்கள் வந்து சூழ்ந்து இருப்பாங்க. அப்போது ஃபுல்லாக அந்த தேட்டர் ஏவிஎம் கார்டனே சின்ன தேட்டர் தான். உள்ளே ஃபுல்லாக கீழெல்லாம் உட்காந்து மேலே சைடில் சோஃபாலெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்துட்டு வெளியில் போனால் மரியாதை இல்லாமல் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு நேராக அங்கே ஒரு சோஃபா இருக்கும் ஆர்டிஸ்ட் உட்காரத்துக்கு, அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் இவர் டைலாக்கு டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன். நான் எதுவுமே பேசிக்கல, விஷ் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவரும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து 5 டேக் ஆச்சு, 6 டேக் ஆச்சு, 7 டேக் ஆச்சு. உள்ளேருந்து இன்ஜினியர் சார், என்ன விஜய் ஏன் இத்தனை டேக் போகுது, 2 டேக்லேயே ஓகே பண்ணியே அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டார் துரை சார், அப்பா அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எழுந்து வெளியில் போங்கப்பா, அவர் கொஞ்சம் பேசிட்டோம்ப்பா டப்பிங்கு அப்படின்றார். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து வெளில போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் எழுந்துக்கல சார், நான் உட்காந்துட்டே தான் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பித்தார். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போய்ட்டு வந்து சட்டுன்னு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் சார். உட்காந்துட்டு, ஏன் பப்பி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என் மேலே கோவமா உனக்கு, சாரி. நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் யார், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நீ எதுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னேன். இல்லை உன்னுடைய கோவம் எனக்கு புரியுது. நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கல, இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்கு வரல, பார்க்கல, அதெல்லாம் வருத்தமே இல்லை. ஆனால் வந்து எங்கள் அப்பா இறந்தாங்களே, எங்கள் அம்மா உங்களை எப்படி வந்து தம்பின்னு நீங்களும் அக்கான்னு தான் சொல்லுவீங்க, உரிமையோடு பழகுவீங்க, ஒரு வார்த்தை வந்து விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, என்னுடைய சுச்சுவேஷன் உனக்கு தெரியலம்மா, வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மாமா இறந்துட்டார், ஸோ அந்த இதில் கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். நீங்கள் அப்போ கூட வந்திருக்க வேணாங்க, அதுக்கப்புறம் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து கூட நீங்கள் வந்து அக்கா என்னக்கா இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இல்லை, அதுதாங்க எனக்கு உங்கள் மேலே வருத்தமே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. இல்லை நான் பண்ண தப்பு தான், சாரி, தப்பாக எடுத்துக்காத அப்படின்னா. அதுக்கப்புறம் அப்படி போயிடுச்சு. ஆனால் அவர்கிட்ட நான் போய் வந்து வாய்ப்புகள் எதுவுமே கேட்டதில்லை சார். ஒருவேளை கேட்டிருந்தா ஆச்சிமா சொல்லுவாங்க நாட்டாமை படத்தில், அண்ணே உன்னை பற்றி எனக்கு தெரியும் அண்ணே, ஆனால் வந்து கேட்காம விட்டுட்டேன்னா ஐயோ கேட்டிருந்தா அண்ணன் செஞ்சுருப்பாரோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாது, ஸோ அதனால தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு. அது மாதிரி நான் போய் கேட்டிருந்தா ஒரு வேளை விஜயமா பண்ணியிருப்பார். பட் நான் போய், ஏன்னா கேப்டன்சி மூவிஸ்லாம் ஆரம்பித்தார், அவர் கம்பெனி அத்தனை ஆரம்பித்தார். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து போய் வாய்ப்புக்குன்னு அவர்கிட்ட கேட்டதில்லை, அவரும் என்னை கூப்பிட்டு கொடுத்ததில்லை. ஆனால் நடிகர் சங்கம் தலைவர் ஆனும்போது நான் போய் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே கமிட்டியில் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவர் அவ்வளோ மரியாதையாக நடந்துப்பார் சார், அவ்வளோ பிரியமாக நடந்துப்பார், அவ்வளோ பாசமாக இருப்பார். அப்புறம் அவர்கிட்டையும் சொல்லுவார், பப்பி வீட்டிலலாம் நான் சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்டது என் உடம்புல பிரேமா கிட்ட கூட சொல்லியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் ஞாபகம்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரரை மலேசியா சிங்கப்பூருக்கு அந்த கலை நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம் விஜயமா தான் சொன்னார். ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போகலன்னா இவர் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன தான் அறிஞ்சவங்களா இருந்தால் கூட யாரும் அப்போ பண்ணலை சார், இவர் கழட்டி விட்டுட்டாங்க. ஆனால் விஜயமா தான் வந்து, என்ன நீ வரலையா அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இல்லை நீ வர, கண்டிப்பாக வர, உனக்கு டீட் போடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து அவருடைய சில பரிசளிப்புகள் அதெல்லாம் நிறைய கொடுத்தாரு. நானும் ஒரு தடவை நடிகர் சங்கம் தலைவராக இருக்கும்போது போய் பார்த்துருக்கேன். அவர் கருவாடுனா ரொம்ப இஷ்டம் சார் அவருக்கு, அதனால் வந்து கருவாடு சாப்பிடுவார். ரவி அண்ணனும் அதே தான், ராதா ரவி அண்ணன்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ என்னை அங்கே இருந்துட்டான்னா என்னை செஞ்சு கொடுக்க சொல்லுவார்.
நான் செஞ்சு கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து அனுப்புவேன், சாப்பிடுவாங்க. ஸோ அந்த காண்டாக்ட்லேயே அப்படி போச்சு. ஆனால் படங்கள் எதனா பார்க்கும்போது மட்டும் இந்த ரோல் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, இந்த ரோல் நான் பண்ணியிருப்பேன்ல, ஏன் என்னை கூப்பிடல, இப்படின்னு ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் நான் போய் அவரை கேட்டதில்லை சார். அதுதான் என் மேலே தப்புன்னு தான் நான் நினச்சிப்பேன். அவரை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எத்தனையோ பேருக்கு வாரி வழங்கி பெரிய வந்து ஏன்னா அவருடைய பேரை வந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தது விஜிமாவை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து நிச்சயமாக நான் போய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு, பண்ணியிருப்பார். நான் போகாமல் அது என்ன காரணம்னு தெரியல. பல டைரக்டருடைய படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் எந்தெந்த டைரக்டரோட பணியாற்றியது மறக்க முடியாது? ஆர் செல்வராஜ் சார்து அந்த காலில் கொப்பளம் ஆனது மறக்க முடியாது. அதே மாதிரி ஏ ஜெகநாதன் சார்து வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கரெக்டாக நடந்துப்பார். அவர் வார்த்தைகள் நிறைய பேச மாட்டார், டிகினிஃபைடாக நடந்துப்பார். ராஜசேகர் சார், மலையூர் மம்மாட்டியான் பண்ணேன் நான். ராஜசேகர் சார் வந்து ரொம்ப சைலண்ட்டானவர், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வருவார், ரொம்ப சைலண்ட்டு. அவர் பேசுகிறதே வந்து காது ரொம்ப உன்னிப்பாக வச்சு கேட்டால் தான் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டரு. அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் சார் எல்லாரோடும் சகஜமாக அவங்களுக்கு வந்து ஹீரோயினி தான், ஹீரோ தான் அப்படி கிடையாது. எல்லார்கிட்டையும் இந்த நிமிஷம் வரைக்கும் சார் எங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து முதல்ல அப்பா அம்மாவாக நின்று என் ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் நின்று பண்ணதே வந்து அவங்க 2 பேரும் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அப்புறம் கடலூர் புருஷோத்தமன், அவருக்கு காதே கேட்காது, நம்ம 10 வாட்டி கத்தி கத்தி சொல்லணும். அப்புறம் நேதாஜி சார், அவங்க அந்த குரலே வந்து சிம்மக்குரல் மாதிரி இருக்கும். திருலோகச்சந்தர் சார், கேபி சாரோட பணியாற்றியிருக்கேன். சிந்து பைரவி, அது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து கலாட்சேத்திரம் அந்த ஃபஸ்ட்டு வந்து கவிதாலயத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனிலேருந்து எனக்கு கலாகேந்திராலேருந்து எனக்கு பழக்கம். பட் வந்து கேபி சாரோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்பிஎம் சார் டைரக்ஷனில். கேபி சார் டைரக்ஷனில் நான் ஆக்ட் பண்ணது வந்து சிந்து பைரவி தான். அதில் வந்து நல்ல ரோல் சார், சூப்பர் ரோல். எனக்கும் டெல்லி கணேஷும், நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நான் எதனா கோவம் வந்துருச்சு, நான் திட்டினேன்னா ஹிந்திலே தான் திட்டுவேன், அந்த மாதிரி கேரக்டர். ஏன்னா ஹிந்தி அவருக்கு புரியாதுன்னு சுலக்ஷனா வந்தோடனே ஹிந்திலேயே புலம்புவேன். அவர்கிட்ட கேபி சார்கிட்ட வந்து மூமெண்ட் ஆஃப் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு டைலாக் ஸ்டேஜில் நம்ம மைக்கு கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை சார். மூமெண்ட் ஆஃப் ஆக்டிங், குழந்தைய தூக்கி கிடப்பில் வச்சுக்கிட்டு அப்புறம் துணியை காய போட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு பூஜை சாமானை தேய்ச்சிட்டு இப்படி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணணும். அந்த மூமெண்ட் ஆஃப் ஆக்டிங் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது ஹிந்தி வந்து எனக்கு என்னென்னமோ ஆண்டவனுடைய அருள். நீங்கள் இப்போ ஒரு 2 டைலாக் சொன்னீங்கன்னா அப்படியே பதிஞ்சிடும் சார். ஹிந்தின்னு இல்லை, இங்கிலீஷ்னு இல்லை, தமிழ்னு எந்த கேரக்டர் எந்த லாங்குவேஜ் சொல்கிறீங்களோ அப்போ பதிஞ்சிடும். அந்த இதில் ஹிந்தி தெரியுமான்னாரு. இல்லை சார் இப்போ தான் பிராத்மிக் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி இது ஃபுல்லாக வந்து ஹிந்தி தான் நீ பேசுகிற, அவர் திட்டுற இடம்லாம் நீ ஹிந்தி தான் பேசுகிற அப்படின்னா, சரிங்க சார் நீங்கள் ஸ்கிரிப்டில் சொல்லிவிடுங்க சார் நான் பண்ணிடுறேன்னு. அதே மாதிரி நடித்து காமிப்பார் சார். நடித்து காமிச்சிட்டு இந்த மாதிரி ஹிந்தியெல்லாம் பேசினோட நானும் அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி ஓகே ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சீன் எடுத்தாங்க சார். கடைசியில் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்குறேன் ஒரே ஒரு சீன் தான் சார் இருக்குது, அந்த ஒரு போர்ஷன்ஸு. அதாவது திட்டுறதெல்லாம் கூட ஹிந்தி பேசுகிறதெல்லாம் வரவே இல்லை, தமிழ் பேசினது மட்டும்தான் வந்தது. அது கூட ஒரு போர்ஷன்ஸ் தான் வந்தது. அதனால் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் இந்த படத்தை நடிக்கிறேன்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுட்டேஜுன்ட்டு நம்மளை தூக்கிட்டாங்கன்னா படம் பார்க்குறவங்க இது பார் இது சும்மானா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு நான் இருக்கேன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே நான் சொல்ல ஆரம்பித்தேன். பாலா சார் படம் என்னென்னா, பாலா சார் படம் வந்து பாலா சார்னாவே எல்லோரும் வந்து ஒரு பெரிய காப்ரா பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ அவர் இப்படி அவர் அப்படி இப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் அனுபவத்தில் வந்து பாலா சார் வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ, என்ன அவர் நடிப்பில் கேட்குறாரோ அதை கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாலா சார்கிட்ட வந்து என்னை வந்து அர்ச்சனா தான் வந்து அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து நான் போய் நானே விருப்பப்பட்டு என் ஹஸ்பண்ட், ஏன்னா பாலா சார் படங்கள்னு வந்து என் ஹஸ்பண்ட் நிறைய டப்பிங் பேசியிருக்காரு. அதனால் பாலா சாரை பார்க்கணுன்னு சொல்லும்போது ஒரு தடவை வந்து நான் போய் ஆஃபீஸில் பார்த்தேன். பார்த்த உடனே இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா தெரியுமே மேடம் எனக்கு அப்படின்னு. இல்லை சார் ஹஸ்பண்ட் தெரியும், எனக்கு உங்கள் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம், அதனால் வந்து கொஞ்சம் பண்ணணுன்றதால தான் சார் உங்களை பார்த்து பர்சனலாக கேட்கலான்னு வந்தேன் சார்னு. வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு சொல்லி அனுப்பப்படும்னாரு. வந்துட்டேன். அப்புறம் அர்ச்சனா ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன். அதே மாதிரி அவங்களுக்கு வர்ற வாய்ப்புகள் அர்ச்சனாமாவும் உண்மையிலேயே வந்து இந்த நேரத்தில் வந்து மறக்க முடியாது சார். அவங்களுக்கு வர்ற வாய்ப்புகள் அவங்க பண்ணலைன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சார். ஒரு படம் அந்த மாதிரி தான், பாண்டிச்சேரியில் வந்து ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினில் வந்து ஒரு பொண்ணை வந்து இங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிடுற மாதிரி ஒரு படம் வந்து
அதில் வந்து நான் ஒரு மருத்துவச்சி கேரக்டர், அந்த பாட்டு பாடிட்டே இருக்கிற கேரக்டர். அது வந்து அர்ச்சனாம்மாவுக்கு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க நான் பண்ணலை, நீங்கள் பண்ணுங்கள் ஸ்ரீலேகா அப்படின்னாங்க. சரிம்மான்னு. அதே மாதிரி நல்ல பேமெண்ட்லேருந்து நல்ல மரியாதை கிரியாதை எல்லாமே. ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு காண்டாக்டில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்போ இது மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட சும்மா பேசும்போது சொல்லியிருந்தேன், பாலா சார் படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குமா எனக்கு அப்படின்னு. நான் சொல்லுவான் வரும்போது சொல்லுவான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, லேக்கா நீ நாளைக்கு போய் பாரு ஆஃபீஸில், மவன்கிட்ட சொல்லிவிட்டு, அவங்க மவன் தான் சொல்லுவாங்க, மவன்கிட்ட சொல்லிவிட்டேன் நீ போய் பாரு. சரின்னு போனோன்னே வந்து மேனேஜர் இருந்தாங்க, சார் வர சொன்னான்னு மேலே போனோன்னே, இல்லைம்மா இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, வந்து ஒரு ஹேண்டிகேப்டு கேரக்டரு, இதில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது நம்ம நல்லதாக பார்த்து பண்ணலாம் அப்படின்னா. சார் உங்கள் படத்தில் எனக்கு ஒரு ஷார்ட் நின்னாவே எனக்கு சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா ஃபோனு வரவே இல்லைங்க சார். அப்புறம் ஃபோன் வரும் சிவான் மேனேஜரு கூப்பிடுவாருன்னு பார்த்தா வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து திடீர்னு சிவா மேனேஜர் ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் நாளைக்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும், இங்கே தஞ்சாவூர் இங்கே சார் அந்த படம் எடுத்தது. அப்புறம் போய் இறங்கிட்டேன். அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் டே போன உடனே ஷூட் இல்லை எனக்கு, அடுத்த நாள் தான் எனக்கு ஷூட் இருந்தது. அப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு வந்து பார்த்தாரு, இந்த மாதிரி என்ன இதில் ஒரு கேரக்டர் இருக்குமா, இதில் காயத்ரி ஜெயராமன் அவர் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு மதர் ரோல் இதில். சரி இது ஹேண்டிகேப்ட் ரோல்னு, அது இல்லைம்மா அது இல்லை, இது வேறு ரோலு, இது கொஞ்சம் 2 சீன் வரும் இது, அதனால் இது பண்ணுங்க நீங்கள். சரிங்க சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து தலை வந்து கலரிங் பண்ணணும் அப்படின்னாங்க. கலர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 6 கேன் தண்ணி வேஸ்ட் ஆச்சு சார் எனக்கு. தலையை குனிய வைக்கிறது, வாஷ் பண்ணுறது, மறுபடியும் காய வைக்கிறது, மறுபடியும் டை போடுறது, மறுபடியும் இந்த மாதிரியே கேரவானில் 6 கேன் தண்ணி வந்து செலவு பண்ணி கூட லைட்டாக தான் எனக்கு கலர் வந்து இந்த முடியில் பட்டுச்சு. அப்புறம் டைரக்டர் சொல்லிட்டார், இல்லை இது ஓகே மேடம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போயிட்டு டைலாக்கு அடுத்த நாள் போனோடனே சார் வந்தோடனே மேக்கப்லாம் போட்டாங்க. இவங்களை மேக்கப்லாம், ஏன்னா அவருடைய டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது. மற்ற கம்பெனிலனா எனக்கு ஓரளவுக்கு புரியும், இவர் டேஸ்ட்டு தெரியாது. அதனால் வந்து சரி மேக்கப்லாம் போட்டாங்க. சார் வரத்துக்குள்ளே மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிடுங்கம்மா. சரி ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டேன் சார். வந்தானு முதல்ல மேக்கப் கலைங்க அப்படின்னாரு. சரி தேங்காய் எண்ணெயை போட்டு ஃபஸ்ட்டு மேக்கப்பை கலைச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரெஸ் இதெல்லாம் வேண்டாமா, நான் ஒரு நார்மலாக ஒரு சின்ன கொண்டை போட்டால் போதும். இல்லை சார் அவங்க போட்டாங்க எனக்கு தெரியாது சார், நான் சொல்லிடுறேம்மா நான். அப்புறம் வந்து காஸ்டியூமரை கூப்பிட்டு, இவங்களுக்கு வந்து செல்வாண்ணன் காஸ்டியூமரை கூப்பிட்டு வந்து, செல்வம் பர்மடாஸு டிஷர்ட்டுன்ட்டார். நான் இது வரைக்கும் பர்மடா டிஷர்ட்லாம் போட்டதே இல்லை சார். அப்புறம் வந்து சரிங்கம்மா. அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அதை போட்டு இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் பண்ணேன். டைலாக் பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னா, பார்த்துக்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, எங்கே பண்ணுங்கண்ணே சார், ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிவிடுங்க சார், அப்புறம் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதே மாதிரி ஃபுல்லாக அவர் பண்ணி காமிச்சார். அப்படியே காப்பி பண்ணேன் சார். அவர் கண் எப்படி போகுது, ஆமாம் ஒரே டேக்கில் ஓகே சார். என்கிட்ட 10 நாள் கால் ஷீட் வாங்கியிருந்தாங்க சார். 1.5 நாள்லேயே என் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க சார். எனக்கு வந்து அந்த சாங் எடுக்கும்போது, அந்த இளையராஜா சாருடைய அந்த சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. மத்தியானம் நான் உட்காந்துட்ருக்கேன். நான் நம்ம பசிச்சோட சாப்பிட்றதுக்கு கேட்க மாட்டேன் சார். அப்போ நம்ம மகேந்திரன் சார், டைரக்டர் மகேந்திரன் சாரோட சன் ஜான் தான் வந்து அங்கே சாரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன் ஜான் சார்கிட்ட, ஜான் சார் நான் எப்போ 3:30 மணிக்கு கேட்குறேன் சார், சாப்பிட போகலாம். மேடம் என்ன இன்னும் நீங்கள் சாப்பிட்லீங்களா, போய் சாப்பிடுங்க மேடம்னாரு. அப்போ நான் எழுந்து மூவ் பண்ணேன். அப்போ பாலா சார் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் ஜான் கூப்பிட்டு என்னை கூப்பிட சொன்னார். அப்புறம் போங்க சார். அப்புறம் பக்கத்துலேருந்து ஒரு ப்ரௌன் கவர் அதை எடுத்து, இந்தாங்க இதில் கேஷ் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க, முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஷூட். எனக்கு முடிஞ்சிடுச்சின்னு சொன்னோடனே 10 நாள் வாங்கினாங்க டேட்டு, 1.5 நாளில் முடிஞ்சிடுச்சுன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம சரியாக பண்ணலையா, இல்லை சீன்ஸை கம்மி பண்ணிட்டாங்களா, இல்லை போயிட்டு நான் வரணுமா, ஒன்றுமே புரியல எனக்கு. அவர்கிட்ட கேட்குறதுக்கும் எனக்கு தைரியம் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரிங்க சார் நான் போயிட்டு வரணுமா சார் அப்படின்னேன். இல்லைம்மா முடிஞ்சிடுச்சுமா உங்களுக்கு, நம்ம டப்பிங்கில் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கே எங்கேயும் நிற்கிறது. அதுக்கப்புறம் சரின்ட்டுன்னு நான் வந்துட்டேன். அப்புறம் ஜான் சார்கிட்ட தான் கேட்டேன், சார் என்ன சார் சீன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்களா சார். நீங்கள் வேறு மேடம், முதல் நாள் நைட்டெல்லாம் அந்த மனுஷன் வந்து தூங்கவே விடலை மேடம், உங்களை பற்றி ஃபுல் அப்ரிசியேஷன், அப்படி வந்து புகழ்ந்து தள்ளிட்டார் மேடம். ஃபோன் பண்ணி வேறு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, அவர் யாருன்னு தெரியல, அவங்கக்கிட்டலாம் நான் நினச்சிக்கிட்டேன் அர்ச்சனாம்மா கிட்டே பேசியிருப்பாரோ என்னமோன்ட்டுன்னு.
அப்படி புகழ்ந்து தள்ளிட்டார் மேடம். அந்த மாதிரி அவர் புகழ்ந்து பாராட்டி நாங்கள் கேட்டதில்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து 3 சீனை வந்து அவர் எதிர்பார்த்தது ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும்ட்டுன்னு, நீங்கள் 1.5 நாளில் முடிப்பீங்கன்னு அவர் எதிர்பார்க்கல மேடம். அதனால தான், மற்றபடி சீன்ஸ் எல்லாம் எதுவுமே கட் பண்ணல மேடம் அப்படின்னாங்க. அப்போ அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு பாலா சார்கிட்ட வந்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் சார். எனக்கு அவரை வந்து இப்படி அன்றாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி அதெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல ஒரு டைரக்டர். சொன்னதை செஞ்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இது என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நான் கடவுளில் நடித்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இப்படி சிந்தணும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு அன்றைக்கி நாள் முழுக்க எனக்கு அது வரவே இல்லை. கண்ணு கிளிசரின் போட்டு போட்டு கண்ணு வீங்கினது தான் மிச்சமே தவிர எனக்கு வரல. அப்புறம் பேக்கப் பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் தான் மறுபடியும் எடுத்து அந்த ஷாட் ஓகே ஆச்சு. ஸோ அந்த கண்ணீருக்கே அந்த ஒரு நாள் ஃபுல்லு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவர் நம்மக்கிட்ட டேட் வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அது சீக்கிரமே முடிஞ்சிருச்சுன்ன உடனே எனக்கு அது 1.5 நாள்லேயே முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க. இதுதான் பாலா சாரோடைய அனுபவம் எனக்கு. எந்த காலகட்டத்தில் படங்களுக்கு பின்னணி குரல் கொடுக்காரு? அதுவும் அகல் விளக்கு தான் சார். அப்போ நான் என்னுடைய கேரக்டர் டப்பிங் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது அந்த இன்ஜினியர் கோபாலகிருஷ்ணன் சார் அவர் வந்து, அம்மா வந்து நீ டப்பிங் பேசுவியாம்மா அப்படின்னு கேட்டார். நீங்கள் டப்பிங் பேசுறது எது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பேச? விஜயசாந்திக்கு பேசுறது தான் சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் சார். ஏன்னா அவங்க எல்லா படம் விஜயசாந்திக்கும் மாலாஸ்ரீக்கும் கன்னடா ஆர்டிஸ்ட் அவங்க மாலாஸ்ரீ. விஜயசாந்தியோட பல படங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க. விஜயசாந்தியை சந்திச்சிருக்கீங்களா? விஜயசாந்தி மேம் வந்து மேனேஜர்ஸுக்கிட்ட சொல்லி வந்து அப்ரிஷிయేట్ பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ சொல்லலாம், అమ్మా నువ్వు విజయశాంతి గారు ఫోన్ చేశారమ్మా, నువ్వు చాలా బాగా మాట్లాడావు అనేసి.